Hi guys, this is NK. இது NK View. இன்னைக்கு நம்ம டியூட் படத்தோட ஒரு ரோஸ்ட் ரிவ்யூ பார்ப்போம். அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஆணவ கொலைக்கு எதிராக இருக்கிற மாதிரி வச்சு தான் இந்த படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அப்படிதான் இது ஒரு மெயின் பிளாட்டாக வந்து அதை நம்ம எடுத்துக்கலாம். அதில் அது சார்ந்த டைலாக்காக இருக்கட்டும், அதை கொடுத்து அந்த கான்வர்சேஷன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பிரதீப் ரங்கநாதனுக்கும் சரத்குமாருக்கும் உண்டான டைலாக்காக இருக்கட்டும், அந்த கதாபாத்திரம் நடித்த சரத்குமார் வந்து பர்ஃபெக்ட், அருமையான கேரக்டர், அருமையான ஆக்டாக இருந்துச்சு. கரெக்டாக அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தார். ஒவ்வொரு இன்னசென்ட்டாகவே இருந்து திடீர்னு அவருக்கு ஒரு ஒரு பேக் ஸ்டோரி, ஒரு சீரியல் கில்லர் மாதிரி ஒரு இது வச்சுக்கிறது வந்து ஒரு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் அதுக்கப்புறம் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறோம், அது மறுபடியும் நம்ம அப்படியே இருக்கக்கூடாது, எல்லாருமே நல்லவனாக இருக்கணுங்கிற மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு லாஸ்ட் 5 நிமிஷம் நல்லவனாக வேணும்னு சொல்லுவாங்க. அது ஜஸ்டிஃபை ஆகலை. அது எப்படி ஒருத்தன் வந்து எவ்வளோ குரியலான ஒருத்தன், சொந்த தங்கச்சியவே கொன்ன ஒருத்தன், பொண்ணு வந்து இந்த மாதிரி வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே போய் கொல்லலான்னு போன ஒருத்தன், கடைசியில் ஒரு குழந்தைக்கு அவசரம் அதை வந்து எப்படி டக்குன்னு அவன் மாறுவான், அதை உணர்ந்த ஃபீல் பண்ணுவான், அதை வந்து வெளியே வருவாங்கிறதே வந்து இது ஜஸ்டிஃபை ஆகலை. அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி ட்ரை பண்ணதும் அது உண்டான இதுவுமே வந்து எதுவுமே கனெக்ட் ஆகலை. பட் இது படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே தான் போயிட்டுருக்கு. ஒரு பிரதீப் ரங்கநாதன் படம் எல்லாமே வந்து இப்படி தான் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் வேற ஒரு சீனில் போயிட்டுருக்கோம். ஆனால் அடுத்து கடைசி கிளைமேக்ஸ் ஒரு 5 நிமிஷம் வந்து நான் வந்து இது முன்னாடி இருந்த கேரக்டர் நான் இல்லை, எனக்குள்ள இன்னொருத்தன் இருக்கான், அவனை தான் நான் வந்து காட்டணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா, முன்னாடி 2 மணி நேரம் படம் பார்த்தேன் அந்த கதையில் எதுக்கு காட்டுறீங்க? கடைசியில் அதை வச்சு ஒரு கதையை உருவாக்கியிருக்கலாமே தான் தோணுச்சு. இந்த படத்துலையுமே பார்த்தா பிரதீப் ரங்கநாதன் இன்ட்ரோவே வந்து ஒரு டிஸ்கஸ்டிங்காவோ இல்லை அது ஒரு என்ன மாதிரி இதுன்னு தெரில, அது ஒரு இன்ட்ரோவே ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த தாலி அதுக்குண்டான அந்த கதை, அந்த ஒரு டைலாக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தாலி வந்து பெருசு இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸு தான் மரியாதை, அதுக்கு தான் ரெஸ்பெக்ட்டுங்கிறத வந்து அந்த டைலாக்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கு உண்டான மேக்கிங்கும் ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க காட்டின விதமும் வந்து அவர் அந்த ஒரு ஆக்டிங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பாதி வரைக்குமே அந்த லவ் டுடேல வர்ற அந்த சின்ன பையன் புல்தீஸ் மாதிரியே தான் ஃபுல் முக்கால்வாசி சீனே பிரதீப் ரங்கநாதன் இருப்பாப்புல. இந்த படம் ஃபுல்லாகவே அது வந்து அது ஒரு அது ரொம்ப ரசிக்கும்படியாக எல்லாரும் சொன்னாலுமே வந்து அது ரொம்ப ஓவர் ஷேடோவோ, எல்லா படத்துலையுமே அதை அவர் மெனக்கெட்டு அதை ஊத்துற மாதிரியே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த டிராகன் படத்துலையா இருக்கட்டும், டிராகன்லேயே கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு அது வேற மாதிரியே காட்டிட்டு அது எதுலேயுமே நமக்கு கனெக்ட் ஆகலை. கடைசியில் கல்யாணத்தில் உட்காந்துட்டு திருந்துவேன் அப்படின்னா அதுலேயுமே ஜஸ்டிஃபை ஆகலை. பட் இது எல்லா படத்துலையுமே இது வந்து வருங்கிறது வந்து எப்படி நம்ம ஏற்றுக்க முடியாது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இதாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு டீசெண்டாக கொஞ்சம் ஷட்டிலாக நடிச்சனால கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. பட் ஒவ்வொரு சீனில் வந்து ரொம்ப திணிச்சு அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறதா இருக்கட்டும், அந்த ஜோக்கர் மாதிரி இது பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒரு நேச்சுரலாகவே இல்லை, அது ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ஹீரோயின் மமிதா பைஜு வந்து இவ்வளோ எல்லா தமிழ் படத்துலேயும் ஹீரோயினுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தான் எடுப்பாங்க. பட் இதில் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் பேசிக் ஒரு இதே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க அப்பா வந்து இத்தனை இது பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, நம்மளே கொல்ல வந்துட்டான்னு தெரிஞ்சிருச்சு. அதுலேயும் பிரதீப் ரங்கநாதன் வந்து சொல்கிற அகன் கேரக்டர் வந்து இப்போ வந்து உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த குழந்தைய கொன்றுவான் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படி இருந்துமே வந்து ஊருக்கு தப்பிச்சு போகிறத விட்டு அப்பா பார்க்கணும் போல இருக்குங்கிற ஒரு டைலாக் வந்து அப்படி ஒரு இது வந்து எப்படி இப்படி ஒரு எழுத முடியும், இல்லை எப்படி ஒரு கேரக்டர் நமக்கு ஜஸ்டிஃபை ஆகுன்னு தெரியல.
அப்படி போய் மறுபடியும் இந்த குழந்தைய கொள்றதுக்கு இதுக்கு இவ்வளோ மெனக்கெட்டு எங்கேயோ போய் அதுலேருந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணி இவங்க படத்திலே ஃபுல்லாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்கப்புறம் சொல்யூஷனையும் உருவாக்கி நம்மகிட்ட திணிக்கிற மாதிரியே தான் இதில் பண்ணியிருந்தாங்க. ஆனர் கில்லிங்கிறது யாருனாலும் ஏற்றுக்க முடியாத ஒரு குற்றம். அதை வந்து செய்யறவனே ஒரு ஒரு மனநல பாதிக்கப்பட்டவனாக தான் இருப்பான். அது பண்ணும் அவங்ககிட்டயும் மறுபடியும் வெளியே போய் குழந்தையும் கொடுத்து எல்லாம் இது பண்ணா இது எப்படி அக்செப்ட் ஆகும் தெரியல. கடைசியில் அவன் திருந்துற மாதிரியும் கட்டுறாங்க. அது அது சுத்தமாகவே அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. திருந்துறதுக்கும் அது அதுக்குண்டான ஒரு பீரியட் எடுக்கும். இது ஒரு இந்த ரீசன் வந்து அது எப்படி திருந்துவான்னு நம்மளால நம்ப முடியல. இதுக்கு ரீசன் ஜஸ்டிஃபையும் ஆகலை. பட் இது வந்து ஒரு ஒரு கொஸ்டினபிளாக ஒரு பதிலே இல்லாத ஒரு இதாக தான் படம் ஃபுல்லாகவே இப்போ இருக்குன்னே சொல்லலாம். பட் மற்றபடி இதில் கண்டென்ட் வந்து நல்லா இருக்கு. அகெயின்ஸ்ட் ஹானர் கில்லிங் அகெயின்ஸ்டாக இருக்கிற படம் வந்து பைசனுக்கு எகித்த பார்க்க போனோம். இந்த படத்தில் இந்த கதையும் சொல்லியிருக்காங்கும் போது அதை மாதிரி செலிப்ரேட் பண்ண பார்த்தவங்களுக்கும் இது வரைக்கும் பார்த்தவங்களுக்குமே வந்து இது ஒரு ஆஹா நமக்கு சேர்த்து ரெண்டு பக்கமும் அடிக்கிறாங்களேடாங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். மற்றபடி இந்த படத்தில் மேக்கிங் வந்து ஒரு லவ் பண்ணுற நம்ம அகன் கேரக்டராக இருக்கட்டும், அவனும் ஒரு முட்டா பையன். அதே மாதிரி அவன் வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு அதுலேயும் 0 ஃபீலிங்ஸ்னு சொல்கிறாங்க. சரி அது விட்டு மறுபடியும் இன்னொரு பையனை லவ் பண்ணால் அவன் அதை விட முட்டா பையனாக இருக்கான். இப்படி ரெண்டு இதில் யாரை சூஸ் பண்ணுறதுங்கிறது கடைசி வரைக்கும் மறுபடியும் ஜஸ்டிஃபை பண்ணி அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் போவேன்னு சொல்கிறதும் வந்து இன்னுமே அது ரொம்ப பழைய காலத்து ஒரு இதை மறுபடியுமே அது வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து அது டச் ஆகும்னு நினச்சி இன்னுமே அதையவே சொல்கிறத வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. பட்டு நல்ல ஒரு கண்டென்ட்டு இன்னுமே கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம் தான் இருக்கும். பட் இது ஒரு ஆடியன்ஸ் புல்லிங்க்கு தான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3/4 மணி நேரம் 1.5 மணி நேரம் படமே வந்து ஒரு ஆடியன்ஸ் புல்லிங் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அதில் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவரோட ஆக்டிங் வந்து இப்போ தொடர்ந்து ஒரு 3 படத்துலையுமே ஒரு ஒரு ஒரே டெம்ப்ளேட்டில் தான் நடிக்கிறாப்புல. அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அது அவருக்கு மற்றபடி ஒர்க் அவுட் ஆகுது. கிரிட்டிக்ஸாக வந்து கதைக்கும் அதுக்குமே தேவையில்லாத ஒரு மேனரிசமாக தான் அது இருக்குது. பார்ப்போம். நெக்ஸ்ட் படம் LIK வருது. அதில் எந்த மாதிரி கெட்டப்பில் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் எந்த மாதிரி நமக்கு சொல்ல வராரு. பட் இது அந்த ட்ரெய்லர்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஃபன்னியாக அட்வென்ச்சரஸாக இருக்கும்னு பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். அடுத்து நம்ம மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.